Taste the Daily. திராவிட மாடல் ஆட்சியில் போதைப்பொருள் விற்பனையில் புதிய பரிமாணம் ஏற்பட்டதற்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். கைதிகளை திருத்த வேண்டிய சிறைச்சாலைகள் கூட போதைப்பொருள் விற்பனை மையமாக மாறிவிட்டதா என கேள்வி. போதைப்பொருள் கடத்தலில் கைதாகி சிறையில் இருந்தவர் சிறையில் இருந்தபடியே வீடியோ காலில் பேசி மெத்தப்பட்டமையின் கடத்தியதாக அதிர்ச்சி தகவல். விடிய அரசின் ஏவல் துறையாக சிறைத்துறையும் மாறிவிட்டதா என அதிமுக பொதுச்செயலாளர் கேள்வி. நீட் தேர்வு குளறுபடிகளால் அதன் மீதான நம்பகத்தன்மை போய்விட்டது என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேச்சு. கல்வியை பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றவும் கோரிக்கை. மாநில மொழியில் படிச்சுட்டு ஸ்டேட் சிலபஸில் படிச்சுட்டு என்சிஇஆர்டி சிலபஸில் தேர்வு வச்சா அது எப்படிங்க? அதுவும் கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவ மாணவிகள், அதுவும் அவங்களுடைய மருத்துவ படிப்புக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ ஒரு கடினமான ஒரு விஷயம்னு. மூணாவது நான் பார்க்குற ஒரு பிரச்சனை என்னென்னா, இப்போ போன மே மாதம் 5ஆம் தேதி அந்த நீட் எக்ஸாம்லாம் நடந்துச்சு. அதில் சில குளறுபடிகள்லாம் நடந்ததா நம்ம நிறைய அந்த செய்திகள்லாம் பார்த்தோம், படித்தோம் இல்லையா? அதுக்கப்புறமே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீட் தேர்வுக்கு மேலே இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை மக்கள் மத்தியில் சுத்தமாக போயிடுச்சு. இனிமேல் நாடு முழுக்க அந்த நீட் தேர்வே தேவையில்லை அப்படிங்கிறத இந்த செய்திகள் மூலிமா நாம் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். சரி, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா, நீட்டு விலக்கு தான் இதுக்கு உடனடி தீர்வு. நீட் தேர்வு மாநில உரிமையை பறிப்பதாக நடிகர் விஜய் பேச்சு. 10, 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கி ஊக்கப்படுத்தி உற்சாகம். மாநில மொழியில் படிச்சுட்டு ஸ்டேட் சிலபஸில் படிச்சுட்டு என்சிஇஆர்டி சிலபஸில் தேர்வு வச்சா அது எப்படிங்க? அதுவும் கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவ மாணவிகள், அதுவும் அவங்களுடைய மருத்துவ படிப்புக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இது எவ்வளோ ஒரு கடினமான ஒரு விஷயம்னு. மூணாவது நான் பார்க்குற ஒரு பிரச்சனை என்னென்னா, இப்போ போன மே மாதம் 5ஆம் தேதி அந்த நீட் எக்ஸாம்லாம் நடந்துச்சு. அதில் சில குளறுபடிகள்லாம் நடந்ததா நம்ம நிறைய அந்த செய்திகள்லாம் பார்த்தோம், படித்தோம் இல்லையா? அதுக்கப்புறமே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீட் தேர்வுக்கு மேலே இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை மக்கள் மத்தியில் சுத்தமாக போயிடுச்சு. இனிமேல் நாடு முழுக்க அந்த நீட் தேர்வே தேவையில்லை அப்படிங்கிறத இந்த செய்திகள் மூலிமா நாம் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். சரி, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா, நீட்டு விலக்கு தான் இதுக்கு உடனடி தீர்வு. மாஞ்சோலை விவகாரம் தொடர்பாக உரிய இழப்பீடு வழங்க கோரி தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தில் புகார் எதிரொலி. 15 நாட்களுக்குள் உரிய விசாரணை செய்து அறிக்கை தாக்கல் செய்ய தலைமைச் செயலாளருக்கு ஆணையம் உத்தரவு. கோவை திமுக மேயர் கல்பனா ஆனந்த்குமார் ராஜினாமா. கல்லா கட்டுவதில் அமைச்சர் டிஆர்பி ராஜாவின் ஆதரவாளர்கள் உடன் ஏற்பட்ட மோதல் காரணமாக ராஜினாமா என தகவல். விழுப்புரம் மாவட்டம் டி குமாரமங்கலத்தில் கள்ளச்சாராயம் குடித்த மேலும் 2 மருத்துவமனையில் அனுமதி. கள்ளச்சாராயம் விற்கும் வீடியோ வெளியாகியுள்ள நிலையில் மாவட்ட காவல்துறை முற்றிலும் செயலிழந்து போயுள்ளதா என பொதுமக்கள் கேள்வி. சரி வாங்க, சரி அப்புறம் ஏன் வேலை முடிஞ்சு போச்சு, அதனால ஏன் இப்ப சரி அதெல்லாம் விடு. இதோட அடுத்த டைம் வல்லூரம் போய் இங்க ஏதாவது இதே மாதிரி கலவரம்னு பார்த்தா போலீஸ்காரன் இந்த ஊர்லயே இருக்கக்கூடாது, பொய்யா சொல்றாங்க தவிர விடுப்பா. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண விவகாரத்தில் மெத்தனால் விற்ற நிறுவனங்களுக்கு சம்மன் அனுப்ப சிபிசிஐடி போலீசார் திட்டம். 5க்கும் மேற்பட்ட நிறுவனங்களில் இருந்து மெத்தனால் வாங்கியதாக முக்கிய குற்றவாளி மாதேஷ் வாக்குமூலம்.
கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விவகாரம் தொடர்பாக காவலில் எடுத்து விசாரிக்கப்பட்ட 15 பேரில் 5 பேர் மீண்டும் சிறையில் அடைப்பு. 3 நாள் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒரே நாளில் விசாரணையை முடித்த சிபிசிஐடி. கள்ளக்குறிச்சி அருகே பட்டா மாற்றம் செய்வதற்காக மாற்றுத்திறனாளியிடம் 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற விஏஓ உள்ளிட்ட 2 கைது. விடிய ஆட்சியில் அரசு அதிகாரிகள் அச்சமின்றி லஞ்சம் பெற்றிடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் வேர்க்கடலையை ஓசியில் கேட்டு கடைக்காரரிடம் வம்பிழுத்த சிறப்பு உதவி ஆய்வாளர் சஸ்பெண்ட். விடிய ஆட்சியில் காவல்துறையினரும் அரசு அதிகாரிகளும் லஞ்ச பிசாசுகளாக வலம் வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. அது தவறு இல்லை. இப்படி மூச்சு கொடுத்தாக்க நம்ம எல்லாம் யாரும் நாள் குடிக்கலாம். ஸ்ரீரங்க ஸ்டேஷன்ல இருக்க கொஞ்சம் கடலை விடுறது கட்டணும் கொடுக்கூடாதா? இருந்தாலும் வாழ முடியாது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி நகராட்சியில் தூய்மை பணியாளரின் நிலுவைத் தொகையை வழங்க 5,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய தூய்மை பிரிவு உதவியாளர் கைது. எடுத்ததற்கெல்லாம் மசோதா போடும் விடிய அரசு லஞ்சம் வாங்கினால் குண்டாஸ் ஜாமீன் கிடையாது என மசோதாவை நிறைவேற்ற மக்கள் வலியுறுத்தல். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வாரிசு சான்றிதழ் வழங்க 1000 ரூபாய் லஞ்சம் பெற்ற பெண் வருவாய் ஆய்வாளர் கைது. விடிய ஆட்சியில் லஞ்சம் லாவண்யம் தலைவிரித்து ஆடுவதாக குமுறும் சாமானிய மக்கள். திருச்சி அருகே புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க விவசாயியிடம் லஞ்சம் பெற்ற மின்வாரிய அதிகாரி கைது. பொம்மை முதல்வரின் ஆட்சியில் துறைகள் தோறும் லஞ்சம் கேட்கும் அதிகாரிகளால் பஞ்சத்தில் தவிப்பதாக அப்பாவி மக்கள் வேதனை. விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரத்தில் மின் இணைப்புக்கு 2,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மின் ஊழியர் கைது. மின்துறையில் நடமாடும் லஞ்ச அதிகாரிகளால் மின்சாரத்தை தொடாமலேயே ஷாக்கடிப்பதாக குமுறும் தமிழக மக்கள். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே 355 போதை மருந்து குப்பிகள் 15 ஊசிகள் சிக்கின. விடிய ஆட்சியில் போதைப் பொருட்கள் புழக்கத்தால் பாழாகும் இளைஞர்களின் எதிர்காலம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திருமங்கலம் பாமுலாவை கையில் எடுத்த விடியா திமுக தொடர்ந்து அராஜகம். அமைச்சர்களுக்கு வரவேற்பு கொடுக்க வந்த பெண்களுக்கு சில்வர் தட்டும் டோக்கனும் வழங்கிய காட்சிகளால் பரபரப்பு. விக்கிரவாண்டி அருகே ஆசாரங்குப்பம் கிராமத்தில் திமுக கிளை செயலாளர் வீட்டில் இருந்து 100க்கும் மேற்பட்ட வேட்டி சேலை சட்டை பறிமுதல். இடைத்தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்களுக்கு வீடு வீடாக விநியோகித்ததாக குற்றச்சாட்டு. சென்னையில் பெட்டிக்கடை வைக்க அனுமதி வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததால் பாஜக பெண் தொண்டர் தற்கொலைக்கு முயற்சி. மோசடிக்கு காரணமான வடசென்னை மாவட்ட செயலாளர் செந்தில்குமாரை கைது செய்து போலீசார் விசாரணை. கோவை ஒண்டிப்புதூர் திறந்தவெளி சிறைச்சாலையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்க விவசாயிகள் சமூக ஆர்வலர்கள் எதிர்ப்பு. மரங்கள் விளைநிலங்கள் உள்ளதாலும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதி என்பதாலும் வேறிடத்தில் கிரிக்கெட் மைதானம் அமைக்க வலியுறுத்தல். கடந்த பல்வேறு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக விவசாய பணி நடைபெற்று வருகிறது. எப்படி அந்த இடத்தை தேர்வு செய்தார் என்பது எங்களுக்கு புரியவில்லை. அது நொய்யல் நதிக்கரையின் அருகாமையிலுடைய சிறைச்சாலை திறந்த வெளிச்சாலையினுடைய விவசாய பூமி. அதில் இன்று வரை விவசாயம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தென்னை மரமும் உள்ளது, பசுமை நிறைந்த பகுதி, நீராதாரமுள்ள பகுதி. அங்கே ஜனங்களும் பொதுமக்களும் நெருக்கடியான முறையில் வாழக்கூடிய இடமாக அந்த இடம் இருக்கிறது. தமிழக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு 3 மாதங்களாக ஊதியம் வழங்காத விடிய அரசு. கல்லூரிக்கு செல்வதற்கே சிரமப்படுவதாக கலங்கும் கௌரவ விரிவுரையாளர்கள்.
சென்னை ஆவடி அருகே பங்குச்சந்தை முதலீடு செய்தால் அதிக லாபம் என கூறி 29 கோடி ரூபாய் வரை மோசடி செய்த நபர் கைது. மக்களை ஏமாற்றும் மோசடி கும்பல்களை கண்காணிக்காமல் வேடிக்கை பார்த்து வரும் பொருளாதார குற்றப்புலனாய்வு காவல்துறையினர். சென்னையில் டேங்கர் லாரியில் கொண்டு செல்லப்பட்ட டீசலை திருடி மலிவான விலைக்கு விற்ற கும்பல் சிக்கியது. டீசலை திருடி விற்று சிக்காமல் இருக்க டேங்கர் லாரியில் மெத்தலானை கலப்படம் செய்து நூதன முறையில் திருட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் பசுமை விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரும் விமான நிலைய எதிர்ப்பு கூட்டமைப்பினர் 20 பேர் கைது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்த புறப்பட்டவர்களை கைது செய்த விடிய அரசின் காவல்துறை. துபாயில் இருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி கொண்டு வரப்பட்ட 960 கிராம் தங்கம் சிக்கியது. உள்ளாடைக்குள் தங்கத்தை கடத்தி வந்த பயணியிடம் தீவிர விசாரணை. மயிலாடுதுறை மாவட்டம் திருவாவடுதுறையில் காவல் உதவி ஆய்வாளரின் மனைவியிடம் கத்தியை காட்டி 7 சவரன் தங்கச் சங்கிலி பறிப்பு. விடிய ஆட்சியில் காவல்துறையினரிடம் குடும்பத்திற்கும் பாதுகாப்பு இல்லாத நிலை என மக்கள் ஆதங்கம். திருச்செந்தூர் அருகே ஓய்வு பெற்ற ஆசிரியர் வீட்டை உடைத்து 60,000 ரூபாய் ரொக்கம், தங்கம், வெள்ளி நகைகள் கொள்ளை. என்னை மன்னித்து விடுங்கள், நான் இன்னும் 1 மாதத்தில் திருப்பி தந்து விடுகிறேன் என உருக்கமாக கடிதம் எழுதி வைத்துவிட்டு திருட்டில் ஈடுபட்ட திருடனை தேடும் காவல்துறை. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் கொள்ளை முயற்சி. விடிய ஆட்சியில் தொடரும் கொள்ளை முயற்சிகளால் பொதுமக்கள் அச்சம். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் முதியவரின் காய்கறி கடையை சூறையாடி திருநங்கைகள் அராஜகம். கடையை சூறையாடும் காட்சிகள் வெளியான நிலையில் திருநங்கைகள் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு வலியுறுத்தல். தமிழகத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 63% இடங்கள் மட்டுமே நிரம்பியுள்ளதாக அதிர்ச்சி தகவல். விடிய ஆட்சியில் அரசு கலைக்கல்லூரிகளில் சேர மாணவர்கள் ஆர்வம் காட்டாததால் விண்ணப்பிக்க கூடுதல் அவகாசம். திருச்சி திருவெரும்பூர் அடுத்த அரசங்குடியில் திறக்கப்படாமல் உள்ள ஆரம்ப சுகாதார நிலைய கட்டடத்தை திறக்க மக்கள் கோரிக்கை. அதிமுக முன்னாள் எம்பி ப. குமார் ஒதுக்கிய 60 லட்சம் ரூபாய் நிதியில் கட்டப்பட்ட சுகாதார நிலையத்தை 6 மாதங்களாக திறக்காமல் விடிய அரசு அலட்சியம். தமிழகம் மற்றும் புதுவையில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 வாரமாக வெளுத்து வாங்கும் கனமழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி. நீரோடைகளில் நீர்வரத்து அதிகரித்தும் மலைத்தொடர்களில் நீர்வீழ்ச்சிகளும் உருவாகியுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குதூகலம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் ஆணி கிருத்திகையை முன்னிட்டு தங்கத்தேரினை வடம் பிடித்து இழுத்து பக்தர்கள் சாமி தரிசனம். ஜெயந்திநாதர், வள்ளி தெய்வானை தங்கத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பு. சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆணி திருமஞ்சன திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகல தொடக்கம். வருகிற 11ஆம் தேதி தேரோட்டமும் 12ஆம் தேதி ஆணி திருமஞ்சன தரிசன திருவிழாவும் நடைபெறவுள்ளதால் பக்தர்கள் உற்சாகம். லாங்ரேனியன் புள்ளியில் முதல் ஒளிவட்ட சுற்றுப்பாதையை நிறைவு செய்த ஆதித்யா L1 விண்கலம். சூரியனை ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோ அனுப்பிய ஆதித்யா L1 மெச்சத்தக்க சாதனை. 2024-25ஆம் ஆண்டு முதல் காலாண்டில் புதிய திட்டங்கள் வரலாறு காணாத அளவுக்கு சரிவு. கடந்த ஆண்டு இதே காலாண்டில் 7.9 டிரில்லியன் ரூபாய் திட்டங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது 60,000 கோடி ரூபாயாக சரிந்த அவலம். 2024 ஜூன் மாதத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் 1.74 லட்சம் கோடியை எட்டியது. முந்தைய ஆண்டை விட 7.7% அதிகரித்து நடப்பு நிதியாண்டின் மொத்த வசூல் 5.57 லட்சம் கோடி ரூபாயாக உயர்வு.
மத்திய பிரதேசத்தில் 3 ஆண்டுகளில் 30,000 பெண்கள் மாயமானதாக தகவல். 4 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் 2021 முதல் தற்போது வரை 28,857 பெண்களும் 2,944 சிறுமிகளும் என்ன ஆனார்கள் என எழும் பலத்த கேள்வி. புதுடெல்லியில் இருந்து நியூயார்க் செல்லும் பயணத்தை ரத்து செய்து மேற்கிந்திய தீவுகளுக்கு ஏர் இந்தியா விமானம் பறந்ததாக தகவல். இந்திய கிரிக்கெட் வீரர்களை அழைத்து வர சென்ற நிலையில் ஏர் இந்தியா செய்தது நியாயமா என வலுக்கும் எதிர்குரல். இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு முகமையின் துணை ஆலோசகராக டிவி ரவிச்சந்திரன் நியமனம். மத்திய பணியாளர் நல அமைச்சகம் உத்தரவு. $80,000 புள்ளிகளை தாண்டி மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் புதிய உச்சம். இன்று வர்த்தகம் தொடங்கியது முதல் 572 புள்ளிகள் உயர்ந்து வெற்றி நடை போடும் சென்செக்ஸ். நாடாளுமன்றத்தில் 100க்கு 99 மதிப்பெண் பெறவில்லை, 543க்கு வெறும் 99 மதிப்பெண் பெற்றிருக்கிறீர்கள் என காங்கிரஸ் கட்சியை கிண்டலடித்த பிரதமர் மோடி. 543க்கு 400 மதிப்பெண் பெறுவேன் என கூடிய மோடி 240 மதிப்பெண் மட்டுமே பெற்றிருப்பதை மறந்து ஏன் என அரசியல் விமர்சகர்கள் கிண்டல். பிரிட்டனில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை தொடக்கம். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக் பின்னடைவை சந்திப்பார் என்றும் 14 ஆண்டுகள் எதிர்க்கட்சியாக இருந்த தொழிலாளர் கட்சி ஆட்சியை பிடிக்கும் என கணிப்பு.